நல்லா சொன்னீங்க மனோ. அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் பல மேதைகளும் வித்வான்களும் இசை வல்லுநர்கள் வகித்த பதவி அது. ஆமாம், ஏலிசை தமிழ்நாடு ஏலிசை நாடகமன்றம். அம்மா வந்து எங்கேயோ இருந்த என்னை வந்து அந்த மன்றத்தின் தலைவராக அமர வச்சது என் உயிர் மூச்சு இருக்கும் வரை நான் அம்மாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அண்ணே, அதாவது நாம் பேசியது போல் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் அங்கே நின்று ஒரு பால்காரனாவோ ஒரு ரிக்ஷாக்காரனாவோ ஆட்டோ ரிக்ஷாக்காரனாவோ பாடினா அந்த இந்த இந்த லோ கேடர் பீப்புள், அதாவது அவங்க தொழிலாளி மக்களும் சரி, அந்த அவங்க மனதுக்குள்ளே என்ன சந்தோஷம் தெரியுமா? எவர்கிரீன் சாங்ஸ், அதாவது நீங்கள் தந்த பாடல்கள். அதனால தான் தேவா சார் அங்கே நிற்கிறார். அந்த பாட்டு எடுத்தால் ஒரு பாட்டு வந்தேண்டா பால்கார அடடா பசு பாட்டை பற்றி பாட போகிறேன், புது பாட்டு கட்டி ஆட போகிறேன். வந்தேண்டா பால்கார அடடா பசு பாட்டை பற்றி பாட போகிறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுத்தோம் ஒன்னால முடியாது தம்பி, அட பாதி புள்ள பிறக்குதப்பா பசுபால தாய்ப்பால நம்பி. வந்தேண்ட பால்கார அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். இந்த வரிசையில் இப்படி எடுத்த இப்படி ஒரு ஹிட் சாங் நினச்சா, இன்னொரு பக்கம் அதாவது ஆட்டோக்காரங்க ஒவ்வொரு தொழிலாளிங்க டிரைவர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு பெருமை சேர்த்த ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால், நான் ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச ரேட்டுக்கார, நியாயமுள்ள ரேட்டுக்கார, நல்லவங்க கூட்டுக்கார, நல்லா பாடும் பாட்டுக்கார, காந்தி பிறந்த நாட்டுக்கார, கம்பெடுத்த வேட்டக்கார, பெரியவங்க வரவுக்கார, இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா, நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரண்டா. அச்சக்கையின்னா அச்சக்கத்தான் குமுக்கையின்னா குமுக்கத்தான், நான் ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச ரூட்டுக்கார, நியாயமுள்ள ரேட்டுக்கார. இந்த பரிசையில் கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு நம்ம பேசணும், அந்த பாட்டு பாட மறந்துட்டோம். தஞ்சாவூர் மன்னர் வாட் ஏ சாங். அதாவது ஒரு ஃபோக்கில் ஒரு புது ஸ்டைல் எல்லாம், அதாவது ஜனரஞ்சகமான எல்லா வகையான மக்களுக்கு சில பேருக்கு ஃபோக்கு தான் பிடிக்கும், சில பேருக்கு மெலடி சாங்ஸு, சில பேருக்கு வெறும் ஃப்ளூட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். அது எல்லாரையும் கவர் பண்ணுறதுன்றது சாதாரணம் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்கள் தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் சூப்பர் டூப்பர் ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் மியூசிக் தந்திருக்கீங்க. மெகாஸ்டார் சிரஞ்சீவிலிருந்து கன்னடா, மலையாளம், ஒரியா, ஹிந்தி, இந்த மாதிரி அருணாச்சலம், இப்படி என்ன மாதிரி சாங்ஸ், அந்த கன்னடா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பாடல்கள் எல்லாம், அந்த பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாம், சில சாங்ஸ் எல்லாம் கேட்கும்பொழுது எவ்வளோ நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் தேவா அவர்கள் அப்படின்னு யோசனை பண்ணால் கஷ்டம். சில 1996 36 படம் ரிலீஸ்டு மூவிஸ்க்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரே வருஷத்தில் 36. எடிட்டிங்கில் எத்தனை படம் இருந்திருக்கும், கிராஃபிக்ஸில் எத்தனை இருக்கும், சென்சாருக்காக வெயிட்டிங் எத்தனை படம், ஒரு கிட்டத்தட்ட மிகப்பெரிய 1.5 மாதத்துக்கு ஒரு படம் கணக்கு வரும் அப்படின்னு பார்த்தா. 36 படத்துக்கு ஒரே வருஷத்துக்கு மியூசிக் பண்ணால் ரிலீஸ் ஆகி 36 படமும் ரிலீஸ் ஆச்சு ஒரே வருஷத்தில். 36 படம் ரிலீஸ் ஆனாச்சு. ஒரே தீபாவளிக்கு 8 படம் ரிலீஸ் ஆச்சு. இது பெரிய சாதனை. இது சாதாரணமாக, அதாவது வெளியிலேருந்து பார்க்குற இசை ரசிக பெருமக்களுக்கு ஒரு பெரிய விருந்து. இந்த மாதிரி சாதனைகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னதான் இருந்தாலும் கருப்பு தான் எனக்கு பிடித்த கலர். ஏன்னா எல்லாருக்கும் பிடித்த கலர் கருப்பு தான் தென்னிந்தியாவில். ஸோ தேவா அவர்கள் கூட கருப்புக்கு சேர்ந்தவர்கள். நானும் அது அந்த சூப்பர் ஹிட் தந்தவர் ஒரு இசையமைப்பாளர். நீங்கள் ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்துருக்கீங்க அனுராதா ஸ்ரீராம். எந்த மேடையில் போனாலும் இந்த பாட்டுக்கு அவங்க பாடாமல் விட மாட்டாங்க மக்கள். அந்த பாட்டுக்கு அந்த அம்மா நன்றியில் சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அந்த பாடலைக்கு
பிடிச்ச கலரு சாமி கருப்பத்தா சாமி சிலையும் கருப்பத்தா யானை கருப்பத்தா கோவ குயிலும் கருப்பத்தா என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது புதுர மீச கருப்பத்தா அழகு கருப்பத்தா கருப்பத்தா எனக்கு பிடிச்ச கலரு அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்குதோடு வாச்சு பவளே கருப்பத்தா எனக்கு பிடிச்ச கலரு வர்சடைல் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கூறினா வர்சடைல் மியூசிக் டைரக்டர் சில பேர் தான் இருக்காங்க. அதான் சில பேர் வர்சடைல்னா ஃபோக்கும், மெலடியில் ஃபோக்கும், வெஸ்டர்னில் ஃபோக்கும், மெலடி வித் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலு, ராக்கு அந்த ஃபீல் கொண்டு வந்து இப்போ நம்ம ஒரு பஞ்சதந்திரத்தில் ஒரு சாங்கு பேசுன மாதிரி செமி கிளாஸ் அது வந்து ராக் ஸ்டார்ட் பீட்டில் நீங்கள் ராக் அண்ட் ரோல் எல்லா வகையிலும் தரக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அப்படின்ற ஸ்தானத்தில் உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லைன்னா இதுக்காக கஷ்டமான எத்தனை ராப்பகல் நீங்கள் உழைத்திருக்கீங்க அப்படின்றது. இப்போ இது கூட நம்ம ஜெயா டிவிக்காக திருத்தொண்டர் புராணம்னு ஒரு பெரிய ஒரு எபிசோட் இது டிவி சீரியல் எடுக்க அது என்ன 63 நாயன்மார்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. வா தேவார பாசுரங்கள் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க பாடின பாட்டுக்கு கம்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு வந்தது. அதாவது அந்த மூவர் ஹிஸ்டாரிக்கல்னா இதெல்லாம் அது வந்து ஒரு கிடைக்கணுமே நடந்த கதைகள். இப்போ ஓதுவார்கள் சிவனடியார்கள்லாம் வந்து அதை வேற டியூனாக பாடுவாங்க கோவிலில் கண்டிப்பாக. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ நான் கொஞ்சம் ஒரு கிளாசிக்கல் தான் எல்லாமே. பாலமுரளி கிருஷ்ணா சார் பாடியிருக்காங்க, ஜேசுதாஸ், எஸ்பிபி, சித்ரா, சாதனா சர்க்கம், சங்கர் மகாதேவன், உங்களுக்கு திருஞான சம்பந்தர்கள் உங்களுக்கு 8 சாங்கு இது போல் சித்ரா எல்லாமே பாடியிருக்காங்க, சங்கர் எல்லாமே பாடியிருக்காங்க. இன்னும் ஒரு 80 சாங் நான் பண்ண வேண்டியது இருக்குது. 60 சாங் பண்ணிட்டேன். அது என்னன்னா அது பியூர் கிளாசிக்கல். அங்கே வந்து ஒரு எதையுமே நுழைக்க முடியாது. அது வந்து தேவா அவர்களுடைய இன்னொரு பக்கம் அது ரொம்ப அது இன்னொரு பக்கம் வந்து அது பக்தி. அது எடுத்தா அதை பற்றி ஒரு 10 எபிசோடு பேசலாம். அவ்வளவு ஹிட்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள். என்னென்னா ஒரு மயிலாப்பூரில் வந்து நிறைய கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த 63 நாயன்மார்களை நான் பார்த்து வணங்குறது உண்டு. பட் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரிக்கு நானே இசாமிக்கு ஒரு பாக்கியம் கபாலீஸ்வரரை கற்பகம்பாலை கொடுத்ததா நான் நினைக்கிறேன். அது வாழ்நாளில் மறக்க முடியாது. சிதம்பரம் பெங்களூர்லேருந்து அவர் தான் ப்ரொடியூசர். ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்ருக்காரு இப்போது. அதை இப்போ அந்த பாட்டு ஒன்று நான் பாடி நிறைய 60 பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் நீங்கள் ஒதுக்குறீங்க? இதுக்கு எப்போ டைம் கிடைக்குது? இதால் சில நேரத்தில் நைட்டு 10 மணிக்குள்ளே கம்போசிங் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு அற்புதமான பதவியில் உட்கார வச்சுருக்காங்க அம்மா. இயல இசை நாடகம் என்ற பொருத்தமானவர் என்ன நீங்கள். நாங்கள் எல்லா மியூசிஷியன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவோம். காரணம் என்னென்னா நாடகத்திலேருந்து வந்தவங்க நீங்கள். இயல் இசை நாடக மன்ற தலைவராக உட்கார வைக்கிறதுன்றது எல்லாம் அது அதனுடைய பேருக்கு கரெக்டாக பொருத்தமானவர் தேவா அவர்கள் அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னீங்க மனோ. அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் பல மேதைகளும் வித்வான்களும் இசை வல்லுநர்கள் வகித்த பதவி அது. ஆமாம், ஏலிசை தமிழ்நாடு ஏலிசை நாடகமன்றம். அம்மா வந்து எங்கேயோ இருந்த என்னை வந்து அந்த மன்றத்தின் தலைவராக அமர வச்சது வந்து என் உயிர் மூச்சு இருக்கும் வரை நான் அம்மாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அந்த தேவாரம் வந்து நீங்கள் பாண்டிங்கன்னா நாங்கள் கேட்க ஆசைப்படுறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாத நாமம் நமச்சிவாய நாத நாமம்
ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய பராப்தம். இது பூர்வ ஜென்ம பலன்தான். பூர்வ ஜென்மம் எல்லாருமே இது இந்த தொட தொட முடியாது. கிடைக்காது. எவ்வளோ மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, பெரிய வித்வான்கள் இருக்காங்க, பெரிய இசை ஞானிகள் இருக்காங்க, அறிஞர்கள் இருக்காங்க. பட் எனக்கு இதை எனக்கு தேடி கொடுத்தது பூர்வ ஜென்ம பலன் தான். இது வந்து எல்லா மக்களுக்கு சேரக்கூடிய பாக்கியம் இந்த ஜென்மத்தில் கிடைச்சதுன்னா, அதாவது நீங்கள் வந்து எல்லா சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட கமர்ஷியல் பீப்புளையும் சரி, ஒரு மெலடி ரசிகர்களையும் சரி, கிளாசிக்கலுக்கு சம்மந்தப்பட்டவர்களையும் சரி, இந்த பெரிய வாய்ப்பு. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு பொன்னான நேரத்தை ஒதுக்கி மனதோடு மனோக்கு வந்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறது. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. மக்கள் வந்து அது பாட மாட்டார்களா, அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைவுபடுத்தவே இல்லை அப்படின்ற பாடல்கள் எத்தனையோ இருந்தாலும் டைம் போராது. பட் எனக்கு என்னென்னா, இது போல் நிகழ்ச்சியில் தான் நம்ம மனம் விட்டு பேச முடியும். கண்டிப்பாக நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியும், நம்ம அனுபவங்களை சொல்ல முடியும். அனுபவம் இல்லைன்னா எந்த ஒரு ஒன்றுமே இல்லை. ஒரு சக்ஸஸுக்கு பின்னாடி நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த அனுபவம் நான் சொல்கிற மாதிரி பல இளைஞர்களை எல்லாம் ஒரு முன்னுக்கு கொண்டு வந்துடும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஜெயா டிவிக்கும், அன்பு சகோதரர் மனோ அவர்களுக்கும், மற்ற தொழில்நுட்ப கலைஞர் அவர்களுக்கும், இதனுடைய இன்சார்ஜ் எல்லோருக்கும், ரசிக பெருமக்களுக்கும், ஜெயா டிவி நேயர்களுக்கும், இங்கே அற்புதமாக இசையமைத்து, அதாவது ஆர்கஸ்ட்ரேஷன், நல்லா லைட் மியூசிக், அன்பு சகோதரர் லக்ஷ்மண் சூர்யா அவர்கள், குழுவினர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். காலங்கள் மாறினாலும் மறக்க முடியாத அற்புதமான எவர் கிரீன் சாங்ஸ் தந்த தேவா அவர்கள், எத்தனையோ ரசிக பெருமக்களுடைய ஆசைகள் உங்களை வந்து சேரும், அவங்களுடைய விஷஸ் வந்து உங்களுக்கு சேரும். இன்னும் நிறைய வெற்றிகள் நீங்கள் அடையணும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்த தேவா அவர்களுக்கு நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நன்றி. அது பாட்டாகவே நாங்கள் சொல்கிறோம். பிரியா பிரியா ஓ பிரியா, எங்கள் பிரியா பிரியா ஓ பிரியா, பிரியா பிரியா ஓ பிரியா, பிரியா